வருகின்றோம். அந்த வகையிலே தாயக செயலணி நீதியின் ஓலம் என்கின்ற தலைப்பிலே ஊடக அறிக்கை ஒன்றினை இந்த நாளிலே நாங்கள் வெளியிடுகின்றோம். தமிழர்கள் மீது தொடர்ந்து நடைபெறும் இனவழிப்பின் சாட்சிகளாக யாழ்ப்பாணம் செம்மணியில் அகழ்ந்தறியப்பட்ட மனித புதைகுழிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழி என்பது ஈழத் தமிழர்கள் மீது இலங்கை அரச பயங்கரவாதத்தால் நடத்தப்பட்ட மனித பேரவலத்தின் சிறு சாட்சியம் மட்டுமே ஆகும். குறிப்பாக 1996ஆம் ஆண்டில் இலங்கை அரசுடன் படையினரால் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட 16 வயதுடைய பாடசாலை மாணவியின் வழக்கின் மூலமாக இவ்விடயம் வெளிச்சத்துக்கு வந்தது. இப்படுகொலைக்கு முன்னதாக 1995ஆம் ஆண்டு யாழ்ப்பாண இடப்பெயர்வு காலத்தில் அதன் பின்னரிலும் சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் உட்பட பல நூற்றுக்கணக்கானோர் மிக கொடூரமாக படுகொலை செய்து புதைக்கப்பட்டனர் என்பதனை நிரூபிக்கும் வகையில் கிருசாந்தி படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இலங்கை அரசு படை சிப்பாயின் பகிரங்க வாக்குமூலத்தின் அடிப்படையில் 1999ஆம் ஆண்டில் 15 எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டன. ஆயினும் பின்னர் ஆட்சிக்கு வந்த இலங்கை அரசியல் இயந்திரங்கள் அவற்றை முழுமையாக விசாரணை செய்யாமல் மூடி மறைத்து வந்தன. அண்மையில் அப்பகுதியில் கட்டுமான வேலைக்காக நடைபெற்ற அகழ்வு பணியின் போது மனித எலும்புக்கூடுகள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் இவ்விடயத்தை மூடி மறைக்கும் முயற்சிகள் அரசு தரப்பால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ் மக்களும் சர்வதேச சமூகமும் மேற்கொண்ட தொடர்ச்சியான அழுத்தங்களின் மூலமே இதுவரை பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. இதை பற்றிய கவன ஈர்ப்பு நிகழ்வு அணையாவலுக்கு போராட்டமாக தாயக மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக எதிர்வரும் 23/8/2025 சனிக்கிழமை தொடர்ந்து 5 நாட்கள் தமிழர் தாயகமெங்கும் நீதியின் ஓலம் என்னும் போராட்டத்தின் வாயிலாக தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கூறி கையொப்ப போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளது. இந்த கையொப்ப போராட்டத்தின் கோரிக்கைகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுழிகளும் முழுமையான சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும். இரண்டாவது, எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். மூன்றாவது, தமிழர்கள் மீது இனப்படுகொலை செய்த படை அதிகாரிகளுக்கு அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா போல அனைத்து நாடுகளும் பயணத் தடையை நடைமுறைப்படுத்த வேண்டும். நான்காவது, தமிழர் இனவழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களையும் சாட்சியங்களையும் பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். ஐந்தாவது, இலங்கை அரசு கையகப்படுத்தியுள்ள தமிழர்களின் பாரம்பரிய வாழ்விடங்களை விட்டு விடுவிப்பதோடு தமிழர் தாயகத்தை பல்வேறு வகையில் கையாளுவதற்கும் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை நிறுத்த சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஆறாவது, பயங்கரவாத தடைகள் என்ற பெயரில் இன்னும் தொடரும் தமிழின அடக்குமுறைகளை நிறுத்தவும், நீண்ட காலமாக சிறைகளில் வாழும் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யவும் சர்வதேச அழுத்தம் தேவை. ஏழாவது, கடந்த 76 ஆண்டுகளாக தொடரும் தமிழர் இனவழிப்பினை நிறுத்தி ஓர் சர்வதேச நீதி பொறிமுறை மூலம் தமிழர்களின் வாழ்வுரிமையினை உறுதி செய்ய அனைத்து நாடுகளும்
ஆதரவு வழங்க வேண்டும். 8வது, வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் தமிழர்களின் பூர்வீக தாயகம் என்பதையும் தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமை உடையவர்கள் என்பதையும் ஏற்றுக்கொண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் மற்றும் திம்பு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இறையாண்மை உள்ள ஒரு தேச அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். 9வது, தமிழ் மக்களுக்கு வழங்கப்படும் தேச அங்கீகாரங்கள் எந்த காலத்திலும் மீளப்பெற முடியாத வகையில் உறுதி செய்ய வேண்டும் என்பதை சர்வதேசமும் ஐக்கிய நாடுகள் சபையும் உறுதிப்படுத்த வேண்டும். மேற்கண்ட விடயங்களை வலியுறுத்தி நீதியின் ஓடம் என்ற கையெழுப்பு போராட்டம் 23/8/2025 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் செம்மணியில் ஆரம்பித்து தமிழர் தாயகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும். இப்போராட்டம் வெற்றி பெற அனைத்து ஊடக அமைப்புகளும், குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், மாணவர் அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மத அமைப்புகள், வர்த்தக சங்கங்கள், தொழிலாளர் சங்கங்கள், போக்குவரத்து கழகங்கள், விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் உள்ளூர் சங்கங்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள், புத்திஜீவிகள் மற்றும் பொதுமக்கள், அவர்களோடு கூட அந்தந்த மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரது பேர் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் அன்போடு வேண்டி நிற்கின்றது தாயக செயலணி. நன்றி. அது மாத்திரமல்ல, நாளைய தினம் கிழக்கு மாகாணத்திலே முக்கியமாக வீரமுனை பகுதியிலே தொடர்ந்து 6-7 நாட்களாக இலங்கை அரச படைகளுடன் சேர்ந்து இயங்கிய ஊர்காவல் படையினரும் சேர்ந்து ஏறக்குறைய 5 கிராமங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட நாளின் ஆரம்ப நாள் நாளைய தினம் வீரமுனை படுகொலை நாளாகும். ஆகவே வீரமுனை பிள்ளையார் கோயிலுக்கு முன்பதாக நாளைய தினம் பிற்பகல் 5 மணிக்கு உணர்வெழுச்சியோடு கூட ஒரு கவனஈர்ப்பும் நினைவேந்தல் நிகழ்வும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல பிரதேசங்களிலும் அந்த நேரத்திலே அந்தந்த இடங்கள் அவர்களுடைய இடங்களிலேயும் அந்தந்த மாவட்டங்களிலேயும் இந்த படுகொலையை நினைவு கூர்ந்து நினைவேந்தல்களை மேற்கொள்ளுமாறு தாயக செயலணியினரால் அன்பான கோரிக்கை விடுவிக்கப்படுவதோடு கூட நாளைய தினம் வீரமுனை பிள்ளையார் கோயிலுக்கு முன்பதாக அங்கே இருக்கின்ற ஏற்பாட்டு குழுவினரோடு கூட இணைந்து தாயக செயலணியும் தங்களுடைய பேராதரவை வழங்கி நிற்கின்றது. அந்த வகையிலே மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் உணர்வெழுச்சியோடு கூட அந்த படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக தீபமேற்றி அஞ்சலி செலுத்துவதோடு கூட ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கும் அழைப்பை விடுக்கின்றோம். தொடர்ந்து